ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு பிளாட்ல கிரவுண்ட் வீடு இருக்கணும், ஒரு பிளாட்ல கார்டன் இருக்கணும். சென்னையில பங்களோ கட்டி வாழணும். இது சின்ன வயசுல இருந்து ட்ரீம். ஃபாத்திமாக்காக பாபு கட்டணும் ஊஞ்சல். ஆனால் அதில் ஃபாத்திமா அவ்வளோ உட்காந்தது இல்லை, நான் தான் நிறைய. இது வந்து ஒரு 108 பேப்பரை ஒவ்வொரு பேப்பரும் இண்டிவிஜுவலாக ஒரு இதுவாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மொத்தமாக கனெக்ட் பண்ணி போடுறது. மேக்ஸிமம் எஃபர்ட்டுங்கிறது இதுதான். மயில் ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே உட்காந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்கும். சோஃபா, ஊஞ்சல், குஷன் எவ்வளோ இருந்தாலும் தரையில் ஒரு இடத்துல உட்காருறது ஸ்பாட்டு தான் ரொம்ப ஃபேவரட். வீடு கட்டும் போது இங்கே அப்படியே படுத்துக்கும். யூஸ்வலாக வந்து ஃப்ரூட்ஸ் பாலாகவும் இல்லாட்டி ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் பூக்கூடையாகவும் பயன்படுத்துவாங்க. எனக்கு வந்து அது மாதிரியான பயன்கள் எனக்கு இல்லை. அதனால நான் வந்து இப்படி இந்த ஆர்டரில் இதை சுவரில் அடித்து மாட்டி. இது வெறும் பேப்பர் மோல்டு தான். 20 வருஷத்துக்கு மேலே இது. ஆனால் ஒரு 5 வீடு தாண்டி இங்கே வந்து கோயில் மணி ஓசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேலே இருக்கிறவங்கள பெல் அடிச்சு கூப்பிடுறது வரல, மணி அடிச்சு கூப்பிடலன்னு சொல்லிட்டு பாபு, ஆஷிக், ஷாருக் சாப்பாடு வா. டேபிளில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்றையும் பாஸ் பண்ண வேண்டான்னு அது வந்து நானும் பாபுவும் ஒரு எக்ஸிபிஷனில் பிடிச்சி கையில் நான் பிடிச்சிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். வள்ளலார் வந்து நார்மலாக கையை இப்படி வச்சு தான் வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கும். அதேமாரி எதுக்கு நம்ம கையை கட்டி வைக்கணும், ஆசீர்வாதம் பண்ணால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி. திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 1990 அப்பாட்ட வந்து 1 lakh கடன் வாங்கி இந்த இடம் வாங்கினேன். ஒவ்வொரு மாசமும் நான் 3600 சில்லறை கொடுக்கணும். சில மாசம் இன்னும் வரல. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து நாங்கள் அந்த வீட்டை விற்கிறதுக்கான ஆகும்போது என்கிட்ட யாராவது இந்த பிளாட் 3 லட்சத்துக்கு வாங்கிக்கோங்களேன்னு நான் கெஞ்சிருக்கேன். கண்ணில் அப்படியே தரையா எனக்கு நகை என்ன போட்டு காமிக்கலாம், ஹலோ நான் நகை வாங்கியிருக்கேன்ட்டு. லேண்ட் எடுத்துன்னு போய் பாருங்க, நான் லேண்ட் வாங்கியிருக்கேன்னு பீத்திக்க முடியுமா? பசங்கிட்டலாம் கேட்பேன், என்கிட்ட காசு இல்லைன்னா நீ காசு அனுப்பியாடா. ஸோ கண்ணா பின்னான்னு சேலரி உண்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. மட்டும் நகை இருக்குல்ல, அது வித்துடு. வீடு இருக்குன்னு யாருக்கும் தெரிய போதில்ல. நான் சொந்த வீட்டில் இருந்தா வாடகை வீட்டில் இருந்தான்னு சொல்லிட்டு வாடகை வீட்டில் இருக்கும்போதே நான் 4 days கார்டு வாங்கி. உங்களோட லோன் கடன்லாம் எப்போ ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சுதா? இப்போ கூட இருக்கு எனக்கு. முக்கியமான ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு அழகான காதல் தம்பதியை பார்க்க போறோம். பார்க்கலாம். சென்னைக்கு நடுவுல ஒரு அழகான தோட்டத்தோட ஒரு சூப்பர் வீடு. பாபு, ஹாய். பாபு, சிவசங்கரி வந்திருக்கா, வா இன்டர்வியூக்கு வா. நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் வீடுங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவாக இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு கணவனும் மனைவியும் வேலைக்கு போய் சிறுக சிறுக சம்பாரித்து அதில் லோன் போட்டு இடம் வாங்கி கட்டுறதுலாம் அந்த சுகமே வேறு லெவல் தான். அப்பா அம்மாவோட சொத்து வருதுன்றது வேறு. பட் இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் வாங்கின முதல் வீடை விற்றுட்டு இந்த வீடை எப்போ வாங்கினீங்க, உருவாக்குனீங்க? அந்த ஹாப்பினஸ் 1990 வந்து எங்கள் அப்பாட்ட வந்து 1 lakh கடன் வாங்கி நான் அந்த இடம் வாங்கினேன். இதுக்கு முன்னாடியும் இருந்ததும் ஓன் ஹவுஸ் தான். அப்புறம் தான் இந்த ஹவுஸ், இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்ல. அப்போ 1 lakhக்கு எங்களுக்கு பிளாட் எங்க கிடைக்கும்னா ஐயப்பன் தாங்கல தான் கிடைக்கும். நாங்கள் இப்போல்லாம் சிட்டி கிடையாது, ஐயப்பன் தாங்கல் வெறும் வயல்வெளி தான் மொத்த ஏரியாலையும் இருக்கும். நாங்கள் தான் முதல்ல வீடு கட்டிட்டு வந்ததே நாங்கள் தான். அத்துவான காட்டில். ஆமாம், வெளியில் ஜன்னலில் மரம் அசைஞ்சா கூட ஐயோ திருட வந்துட்டான்னு சொல்லிட்டு we will become alert and we become scared. அப்போது அந்த 1 lakhக்கு அந்த பிளாட் வாங்கினோம். அப்பா வந்து 1 lakh கடன் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாதமும் நான் 3600 சில்லறை கொடுக்கணும். அப்பாவுக்கு வட்டி வாங்க மாட்டாங்க.
அப்பா வட்டி கொடுக்கவும் மாட்டாங்க, வட்டி வாங்கவும் மாட்டாங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட அவர் எடுத்துக்க மாட்டாரு, யாருக்கிட்டையாவது கொடுத்துருவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல்டு மேன். அந்த 3632 ரூபாய் என்னமோ அது மாதம் நான் கொடுப்பேன். சில மாதம் கொடுக்கும்போது என்ன வரல, இந்த மாதம் ஏன் வரல அப்படின்லாம் கேட்பாங்க. பட் ரொம்ப பிடுங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின பிளாட் அது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து நாங்கள் இந்த வீட்டை விற்கிறதுக்கான ஆகும்போது என்கிட்ட யாராவது இந்த பிளாட் 3 லட்சத்துக்கு வாங்கிக்கோங்களேன்னு நான் கெஞ்சிருக்கேன். கண்ணில் அப்படியே தரையா இந்த இடத்தையா? அந்த இடத்த முதல்ல இருந்தது அந்த 3 லட்சத்துக்கு வாங்கினா போதும். அந்த 3 லட்சம் கிடைச்ச பெரிய ரிலீஃப் எங்களுக்கு. இந்த 3 லட்சம் கிடைச்ச போதும் சொல்லிட்டு ஒரு கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கேன். அப்போ அவங்களுக்கு இவ்வளோ தூரத்துல எல்லாம் பிளாட் வாங்குற இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இருக்கு. அது வெறும் இடமா? வீடு? வெறும் இடம் தான். அப்போ நாங்க வேற இடத்துல தானே வீடு. ஆனா சென்னையில 3 லட்சத்துக்கு இடம் இப்ப கிடைச்சா பாருங்க கோடியில போகும். இப்பவும் அவர் விற்கவே விட மாட்டாரு, கோடி கணக்குல தான் போகும். இருக்கட்டுமே, அது என்னத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கட்டுமே தான் சொல்லுவோம், விற்க விட மாட்டாங்க. மணி மேனேஜ்மெண்ட் பூரா பாபு தான். எனக்கு அவ்வளோ சூட்டிங்க போதாது. எங்க ஃபேமிலி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதை செலவு பண்ணணும். பாபு வந்து செலவு பண்ணிட்டு அதை நோக்கி ஓடணும். அதனால அது இது at all we have accumulated and well financially இருக்கும்னா பாபுவோட பிளானிங் வாஸ் a major role. It played a major role. இந்த இடம் வந்து வாங்கும்போது இது 2.5 கிரவுண்ட் 14 lakhs. அப்போ வந்து இது எங்களுக்கு 14 lakhs தான் இல்ல. I said உன்னோட ஜுவல்ஸை நம்ம அடமானம் வச்சோம், பாதி அடமானம் வச்சோம். இருந்த வீடு வந்து ஹவுசிங் லோன் LICயே வந்து திருப்பியும் லோன் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா லோன் கொடுக்கும் அந்த ஹவுஸ்க்கு. அந்த காசு ப்ராப்பர்ட்டி வாங்கினா பெட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நாங்கள் 14 lakhsக்கு வாங்கினோம். இப்போ இது வந்து மோர் தென் 4 crores. எஸ், அது அப்போ வந்து பெஸ்ட் ஐடியா. இப்போ எது வாங்கணும்னாலும் நகை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது debt சிசி பேங்க்ல தான் investment இருக்கும், கோஆபரேட்டிவ் பேங்க்ல தான் இருக்கும். நான் அனுபவிச்சதே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்துல இனிமே கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இனிமேல் கடனே கிடையாது, நான் நகை இனிமேல் பேங்க்ல வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் தான் நிமிர்ந்தோம். லைக் ஆக்சுவலி நகை வந்து அர்ஜென்ட்டுக்கு அதை அடகு வச்சுக்கலாம் இல்லை விற்றுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி சில பேர் வந்து பவுன் கணக்கில் நகை வாங்கி சும்மாவே வச்சுருப்பாங்க. அப்போ அது வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நகைக்கு பதிலாக பூமியில் பைசா போடலாம், ஏன்னா நம்ம அனுபவிக்கலாம், இல்லை அது பன்மடங்கு பெருகும், நிறைய ஒரு 4 மடங்கு ஃபியூச்சர்ல வரும். மாதிரி நாங்கள் போகல, எங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டோட வி ஸ்டாப். ஓகே. இதுக்கு மேல அதை போய் இன்னும் இங்கே இடம் வாங்குறேன் அங்கே இடம் வாங்குறேன். நான் ஏன் வாங்க மாட்டேன்னா எனக்கு நகை என்ன போட்டு காமிக்கலாம், ஹலோ நான் நகை வாங்கியிருக்கேன்ட்டு. லேண்ட் எடுத்துன்னு போய் பாருங்க, நான் லேண்ட் வாங்கியிருக்கேன்னு பீத்திக்க முடியுமா? நான் எவ்வளோ எனக்கு ஃப்ளாண்ட் பண்ண பிடிக்கும்னா, ஒரு சொந்த வீடு கட்டிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கார் வாங்கினேன். 8 lakh கொடுத்து நான் Ford Escort வாங்கின போது, அப்போ ஒரு ஃப்ளாட்டோ ஒரு வீடு வாங்கினேன் 10 லட்சம் தான் ஆயிருக்கும். ஆனா எங்களுக்கு சொந்த வீடு வேணாம், நான் கார்ல போனா எல்லாத்துக்கும் நான் கார் இருக்குன்னு காமிச்சிக்கலாம், வீடு இருக்குன்னு யாருக்கும் தெரிய போறதில்ல, நான் சொந்த வீட்டில் இருந்தா வாடகை வீட்டில் இருந்தான்னு சொல்லிட்டு வாடகை வீட்டில் இருக்கும்போதே நான் Ford Escort வாங்கினேன். அப்போதான் அந்த சிட்டியில் ஓடுற பிக்கெஸ்ட் கார்ஸ்னா Ford Escort அண்ட் Mitsubishi Lancer, இந்த 2 கார் தான் the biggest cars. எனக்கு கார்னா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் பாட் தட் கார். வீடு கட்டுறது அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, வீடு வாங்கிக்காம போய் காரில் போய், இது கார் டிமினிஷிங் வேல்யூ இல்லை, வீடு அப்படி கிடையாது. பட் எனக்கு வந்து காமிக்கணும், பீப்புள் காமிக்கிற மாதிரி செல்வம் தான் எனக்கு வேணும். நான் வச்சிருக்கேங்கிற செல்வம் எனக்கு வேணும், தூங்குற செல்வம் எனக்கு வேணும். வாட் யூ கேன் ஃப்ளாண்ட், இஃப் ஐ ஹேவ் டு ஃப்ளாண்ட் இட். ஸோ அவங்க கார் வாங்கணும்னு சொல்லும்போது அதுக்கு நீங்க ஒன்றும் சொல்றது இல்லை. அதெல்லாம் இல்லை, நான் என்னென்ன கார் வேணுமோ போய் அலசி ஆராய்ச்சி அதை எப்படி ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணித்தரேன். பிளானிங் எல்லாம் பாபு தான், நான் இப்படி கை காட்ட முடியாது, எல்லா பிளானிங்கும் பாபு தான். ஸோ இந்த இடம் வந்து ஒரு 14 லட்சத்துக்கு வாங்கிட்டீங்க, அப்புறம் ஃப்ளாட் அப்படின்ற ஐடியா எப்படி வீடா மாறிச்சு சார்? ஏன் இல்லை, நாங்கள் இந்த ரோட்லேயே அந்த எண்டில் தான் இருந்துட்டு இருந்தோம், அதுவும் எங்களோட ஓன் ஹவுஸ் தான். அது வந்து அதை கட்டிட்டு இது ஃப்ளாட் கட்டி ஒரு 7 ஃப்ளாட் கட்டலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஃப்ளாட்டு கட்டி அதை விற்று பணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம லாவிஷாக கட்டிட்டு நம்ம இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போ எல்லாருமே ஓகே தான் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து ஒரு பிளாட்ல கிரவுண்ட் வீடு இருக்கணும், ஒரு பிளாட்ல கார்டன் இருக்கணும், சென்னையில பங்களா கட்டி வாழணும், இதுதான் என்னோட சின்ன வயசுலேருந்து ட்ரீம். ஸோ அந்த வீட்டில் இருக்கும்போது வெறும் பிளாட் ஃபுல்லாக வீடு தான் இருக்கும், கிராண்ட். ஸோ சைடில் கார்டன் இருக்கும். ஸோ இது இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பிளாட்டில் வீடும் ஒரு பிளாட்டில் கார்டனும் வச்சுக்க முடியுங்கிற என்னோட சின்ன வயசு கனவு வந்து சேர்ந்து இருந்தது. ஸோ இது வந்துடலாம்னு சொல்லிட்டு வி பிளான். அண்ட் உங்களோட லோன் கடன்லாம் எப்போ ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சுதா? இப்போ கூட இருக்கு, எனக்கு கார் லோன் இருக்கு. முழிப்புதுங்க, இது சீரியல் கிடையாது, மூவி கிடையாது, அடுத்த பணம் எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஸோ அது ஒரு பெரிய இதுதான். லைக்
எப்படியாவது வந்துடும். நான் சொல்லும் பாபு இந்த சீரியல் நின்றுச்சு போவோம், பாபு இந்த சீரியல் ஆள் மாற்றிட்டாங்க பாபு. கடவுளுக்கு தான் கண்ணே இல்லையே, ஒரு கதவை மூடினா உனக்கு 10 கதவை திறப்பாங்க, உனக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு இதுவா பாபு எனக்கு அவ்வளோதான் பாபு முடிஞ்சிச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டார். அப்படியா? எனக்கு கேள என்ன சொல்லுவார். இப்போ நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்லேயே கூட அவங்க அம்மா கூட ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? படிக்க வச்சு வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் நியூஸ் ஆங்கர் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆக்டிங் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் கூட பெர்மிஷன் பண்ணாதப்போ நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கிட்டீங்க? அதான் சொன்னேன், அவளுக்கு எது பிடிக்குமோ அதுதான். அவ்வளோ. ஸோ இந்த ஃபீல்டு போகக்கூடாது, இந்த ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இன்னும் ஒரு ப்ராட் மைண்ட் மேம். அவர் 60 பிறந்திருந்தாலும் பயங்கரமான ஒரு ப்ராட் மைண்டட் மேன். கிரேட். ஸோ லோன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சார்? ஒரு குடும்பத்தோட முன்னேற்றம் அப்படிங்கும்போது இஎம்ஐ லோன்லாம் பணத்தை பற்றிலாம் பெருசாக அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்பயுமே உண்டு. ஆப்டிமிசம், ரொம்ப எல்லாம் சரியாகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லை, வி வில் லிவ் ஆல் தான். என்ன நெகட்டிவாக நடந்தாலும் ஹி வில் கூல் தான். வாட் நெக்ஸ்ட்? அப்படியா? ஸோ வாட்? கூல் கூல் கூல். வாட் நெக்ஸ்ட்? அந்த 2 இதுதான். ஸோ வாட்? நீங்கள் டென்ஷன் ஆவீங்களா மேம்? எனக்கு பயமாக இருக்கும். ஓகே, ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப அன்செக்யூர்டாக இருக்கும். பசங்கிட்டலாம் கேட்பேன், டே என்கிட்ட காசு இல்லைன்னா நீ காசு அனுப்பியாடா, நிறையா சம்பாதிக்கிறீங்கடா. நான்லாம் வாழ்க்கையில் பார்த்தே இல்லாத சேலரி. பெரிய பையன் வந்து சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் என்ன ஒரு பெரிய கம்பெனியில். ஸோ கண்ணா பின்னான்னு சேலரி உண்டு. நான் கேட்பேன், எனக்கு அனுப்பி தரியாடா, எனக்கு அம்மா நீ யார்ட்டையும் எதிர்பார்த்து எங்களை வளர்க்கலாமா, யார்ட்டையும் வந்து நிற்க மாட்டேம்மா அப்படிலாம் நீ கேட்குறாள்ல, சும்மா நீ வாயை பிடுங்குற நீ அப்படின்னு நம்ப கூட இல்லை அவன். சரி, அப்புறம் சின்ன பையன்கிட்ட கேட்டுட்டே எனக்கு காசு இருந்தது, என்னம்மா நீ இப்படி எல்லாம் கேட்குற, அதெல்லாம் கொடுக்க முடியாது, மவுண்டன் நகை இருக்குல்ல அதை வித்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து நான் சொன்னேன், உனக்கு தெரியுமா நான் அவன் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கான் சின்ன பையன். எங்கள் வீட்டில் நான் வந்து வாஷிங் மிஷின் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் ஒவ்வொன்றும் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, ஆனால் நான் அவங்ககிட்ட கேட்டதே இல்லை தெரியுமா. ஆமாம், கேட்கவே மாட்டான். எங்க இருக்காரு மேம்? பெங்களூர்ல இருக்கான். இது வேணும்னு அவன் கேட்டதே இல்லை. ஃபுல் காலேஜ், அவன் வந்து காலேஜ் 98 born, ரீசெண்டாக தான் காலேஜ் முடிச்சான். ஒரு மாசத்துக்கு அவனுக்கு செலவுக்கு 1000 ரூபாய் தான். எதுக்கு அவன் கேட்டதே இல்லை, அதுக்கு மேல அதுக்குள்ளார தான் அவன் இருப்பான். கோச்சிக்கிட்டனா அந்த மாசம் கிடைக்காது. அப்போ அவன் சொல்லுவான், கோச்சிக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்து பையன் வந்து ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருப்பான், நான் வெறுமனே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா. எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடும், கொடுக்கறதே இத்தினூண்டு காசு, அதுவும் அவனுக்கிட்ட அவனே கேட்கட்டும்னு சொல்லிட்டு நான் இருப்பேன். அம்மாவே கொடுக்கட்டும்னு அவன் கேட்க மாட்டான், ரொம்ப ஈகோ. ஐ மீன் ப்ரெஸ்டீஜ் பார்த்துக்குவோம் 2 பேரும். அப்புறம் சமாதானம் ஆகிடும். 1 month 2 மாசம் மிஸ் ஆனாலும் சமாதானம். அந்த பாக்கெட் மணி வந்து 1000 தான் அவனுக்கு. ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அப்புறமா 2000 பண்ணினேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ரொம்ப பேட் அந்த மெமரிஸ்லாம். ஸோ ஊஞ்சல்னா நிறைய பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏன் ஊஞ்சல் பிடிக்குன்றதுக்காக என்னெல்லாம், எத்தனை ஊஞ்சல் இந்த வீட்டில்? இந்த வீட்டில் இல்லை, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும் போதுலேருந்தே வந்து அந்த ஊஞ்சல் ரெடி பண்ணிட்டு தான் இருப்போம் நாங்கள். இந்த வீட்டில் வந்து இங்கே ஒரு ஊஞ்சல், மாடிக்கு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு மாடியிலையும் ஒரு ஊஞ்சல் போட்டு வச்சுருப்போம். ஃபாத்திமாக்காக பாபு கட்டின ஊஞ்சல். ஆனால் அதில் ஃபாத்திமா அவ்வளோ உட்காந்தது இல்லை, நான் தான் நிறைய உட்காருவேன். அப்படியா? எனக்கு ரொம்ப ஈக்குவலிபிரியம் சொல்லுவேன்ல பாபு. எனக்கு ரங்கராட்டினம் சுற்றினாலே வந்து ஸ்வைங்ட்டு மயங்கி விழுந்துருவேன் நான். 6th standardலையோ 7th standardலையோ 6th நினைக்கிறேன். ஐ ஃபெல் டவுன். ரங்கராட்டினம் ரோட்டில் தள்ளிட்டு வருவாங்க ரங்கராட்டினத்தில். ஸோ அப்படி விழுந்துட்டதுலேருந்து இந்த சுற்றுறது, ஆட்டிகிட்டே இருக்கிறது, காரில் போகிறது. காரில் போகும்போது நான் ரிவர்ஸில் சைடில் பார்த்துட்டு வர மாதிரி இடத்துலலாம் உட்கார மாட்டேன், திரும்பிக்கிட்டே போகிற மாதிரிலாம் உட்கார மாட்டேன். எனக்கு பார்த்தா டிரைவர் சீட்டில் உட்காந்தா ஒன்றும் ஆகாது, டிரைவர் பக்கத்து சீட்டில் உட்காந்தா ஒன்றும் ஆகாது. அந்த 2 பொசிஷனில் தான். மாதிரி இது ரொம்ப நேரம் ஆடினாலும் எனக்கு இந்த கேர் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எவ்ரிடே ஐ மேக் கலர் கோலம். அது கலையிற வரைக்கும் அது 3 நாள் கூட இருக்கும். அது கலையும் போது அதை கழிச்சிட்டு இன்னொரு கோலம் போடுவேன். நோட் புக் ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுக்கிட்டு ஐ மேக். ஒரு வருஷம் பூரா போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து ஓரிகாமி பேப்பரில் வந்து என்னென்னமோ பண்ண முடியும், இதெல்லாம் கூட பண்ண முடியும். லைக் திஸ் இஸ் லைக் ஒரு கூம்பு மாதிரி, அந்த மாதிரி என்னென்னமோ பண்ண முடியும். இது வந்து ஒரு 108 பேப்பரை, ஒவ்வொரு பேப்பரும் 36 பீசஸ் அந்த மாதிரி கழிச்சு இண்டிவிஜுவலாக ஒரு இதுவாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மொத்தமாக கனெக்ட் பண்ணி போடுறது. இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பீஸ். இதனுடைய ரெக்கை அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ நாளில் இது பண்ணீங்க? ஒரு 3 weeks அந்த மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். 3 weeks I was working. பரவாயில்ல, 3 weeks கம்மி தான். பொறுமையாக பண்ணியிருக்கீங்க. ஆர்டிஸ்டிக் ஒய்ஃபா சார் இவங்க? வெரி வெரி வரைவாங்க. அப்படியா? போர்ட்ரேட்ஸ் கூட வரையணும், உட்கார வச்சுட்டு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுவாங்க, வரைவாங்க, கோலம் போடுவாங்க. இது இந்த வருஷம் லாஸ்ட் இயர் தான் இது ஆரம்பிச்சு. ஐ மேட் பீகாக் ஆல்சோ. இது கூட த ஹைட் ஆஃப் ஓரிகாமினா இதுதான். இதுக்கு மேல ஒரு ஓரிகாமியில் எதுவும் பண்றதுக்கே இல்லைங்கிற மாதிரி ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட்டுங்கிறது இதுதான். மயில்
குட்டி குட்டியாக பேப்பர் மடித்து ஒரு கலர்லையும் இந்த கலர் பேப்பர் வாங்குறதுக்கு என் தம்பி என்னை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போவான். இது பச்சை மிளகா வாங்கணுன்னா கூட ஹில் கோ தயங்கவே மாட்டான். அப்படி போய் அவன் கூட போய் கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்து மடிச்சு இந்த பீட்ஸ்லாம் யாரோட ஐடியா சார் இது? அவங்க தான். நீங்கள் இல்லை கலைப்பொருளாக எது பார்த்தாலும் அது நான் வாங்கினது என்னோட ஐடியா தான். அவங்க வந்து இந்த மாதிரி வீட்டை இன்டீரியர் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டு உங்ககிட்ட கேட்பாங்களா எப்படி இருக்கு? எனக்கு சொல்லி தான் ஆகணும், கேட்கறதெல்லாம் இல்லை. நல்லா இருக்குங்கிற ஒரு இதுக்காக தானே இவ்வளோ பண்ணுறோம், வேற எதுக்காக பண்ணுறோம்ல. இல்லை இதெல்லாம் வந்து முந்தியெல்லாம் நாங்கள் ஒன்றா போய் எல்லா எக்ஸிபிஷனும் போவோம், எல்லா எக்ஸிபிஷனுக்கும் போவோம். போயிட்டு மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வருவோம் வீடு இன்டீரியர்ஸ் பண்ணுறதுக்காகவே. ஸோ உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் இந்த வீட்டில் உட்கார்றது தான். அவன் இது வந்து அதுவே அமைஞ்ச ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். சக்கரை நாற்காலி ஸ்டேஜ் வரும்போது அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு எப்படி பாபு போகிறது? அப்போ நம்ம அந்த மாதிரி சரிவெல்லாம் ஒன்று பண்ணிக்கணும் இதை. அப்போ வந்து when we are operating சக்கரை நாற்காலி அப்புறம் அப்படியே ஏறி போயிடலாம். இப்போ வந்து தவி யாராவது வந்து தூக்கி விட்டா தானே வர முடியும். ஸோ அதனால இது இங்கே உட்காந்துட்டுன்னா அங்கே எல்லாரும் உட்காந்துருக்கும் போது இது ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே உட்காந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும். வீட்டில் எவ்வளவோ ஃபேவரட்டான இடம் இருந்தாலும் சோஃபா, ஊஞ்சல், குஷன் எவ்வளோ இருந்தாலும் தரையில் ஒரு இடத்துல உட்காருறது ஸ்பாட்டு தான் ரொம்ப ஃபேவரட். அப்படியா? வீடு கட்டும்போது இங்கே அப்படியே படுத்துப்பேன். வீடு கட்டிட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது இவர் தான் வந்து பார்த்துக்குவாரு. நான்லாம் வந்து ஏன்னா இது வந்து என்ஜினியர்லாம் வச்சு கட்டல, ஒரு மேசனை வச்சு நம்மளே கட்டினது தான். எவ்ரி சிங்கிள் டிசைன் இஸ் அவர் தாட். பெயிண்ட் கலர்லேருந்து எந்த கலர் எந்த வாலில் வரணும், எல்லாரும் அந்த படிக்கட்டு ஆரஞ்சு வந்து என்ன இப்படி பழைய அடிக்கிற ஆரஞ்சு, அவர் ஹீ வில் நாட் அவங்களோட ஒப்பீனியன் பற்றி ஹீ வில் நாட் பாதர், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹீ புட் தட் கலர். இது உள்ளார வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பெயிண்டிங்ஸ் வைக்கணுங்கிறதுக்காகவே இது பாக்ஸ் மாதிரி பண்ணினது. இங்கே எல்லா டோருக்கு மேலேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அங்கே எல்லா டோருக்கு மேலேயும் இருக்கும். இவங்க வாங்கின அவார்ட்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் அவார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தூக்கிட்டு போய் ஒரு கும்பலாக எங்கேயோ ஒரு பரன் மேலே போட்டு வச்சுருக்கோம். இதில் எல்லாரும் யூஸ்வலாக வந்து ஃப்ரூட்ஸ் பாலாகவும் இல்லாட்டி ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் பூக்குடையாகவும் பயன்படுத்துவாங்க. எனக்கு வந்து அது மாதிரியான பயன்கள் எனக்கு இல்லை. அதனால நான் வந்து இப்படி இந்த ஆர்டரில் இதை சுவரில் அடித்து மாட்டிட்டேன். அது எனக்கு இந்த கோல்டு டச்சோட எது இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்கு ஆக்சுவலி இந்த ஐடியா. சார் அந்த சிலை இது வெறும் பேப்பர் மோல்டு தான். 20 வருஷத்துக்கு மேல வெறும் பேப்பர் மெஷ். ஆமா, இது ஆனா ஒரு 5 வீடு தாண்டி இங்க வந்து இன்னும் அங்கே ராதாகிருஷ்ணா இருக்கும். அது நான் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்துட்டு அது பிரியவே மனசு இல்லாமல் 35,000 அது இப்போ இன்னும் கூட இருக்கலாம் அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் அது ரொம்ப ஹெவி கூட ஒரு எக்ஸிபிஷனில் தான் நானும் பாபும் போயிருந்தபோது தான் பார்த்தேன். மனசே வரல அதுலேருந்து. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கோயில் மணி ஓசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேலே இருக்கிறவங்கள பெல் அடிச்சு கூப்பிடுறது வரல, மணி அடிச்சு கூப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த மணிக்கு நல்ல அந்த கணீர்ன்ற அந்த ஒரு வைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கோயில் மணி வந்து வாங்கி மாட்டியிருக்கவங்க. பாபு, ஆஷிக், ஷாருக் சாப்பாடு வா. அந்த மரம் மாதிரி இருக்குல்ல, அது நான் ஊட்டி ஷூட்டிங் போன போது அந்த மரம் ஒரு ஆன்டிக் பொருள் விற்கிற ஒரு கடையில் வித்துட்டு இருந்துச்சு. நான் அதை கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒரு 10 கிலோ அந்த மாதிரி மோர் தென் 7 கிலோஸ் இருக்கும். ட்ரெயினில் தான் எங்களை டிக்கெட் போட்டுருக்கோம், கையிலே தூக்கிட்டு வந்திருக்கேன் நான். உங்களுக்கு ராதாகிருஷ்ணா ரொம்ப பிடிக்குமா? பிகாஸ் ஆர்டிஸ்டிக்காக இருக்கிற எதுவுமே பிடிக்கும். ஆர்டிஸ்டிக்காக இருக்கிற எதுவுமே பிடிக்கும். சூப்பர். கிருஷ்ணா இஸ் வெரி வெரி கியூட் டு லுக் அட். ஸோ அதனால நம்மளுக்கே தெரியாதுல்ல நம்ம என்ன கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அது ஒன் அகெயின் ஒன் வந்துட்டே இருக்கும். அது டேபிளில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்றையும் பாஸ் பண்ண வேண்டான்னு இந்த மாதிரி ஒரு இது. அது வந்து நானும் பாபும் ஒரு எக்ஸிபிஷனில் பிடிச்சி கையில் நான் பிடிச்சிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஃபேவரட் பர்ச்சேஸ். ஓ, இது வந்து டைனிங் டேபிள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது முதல்ல இது இருக்கு. ஓகே, அப்புறம் சின்ன டேபிளாக இருக்கும்போது வந்து இது இருக்கு. அப்படியா? ஓ, இது மட்டும் தனி பீஸ், எதில் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம், சாப்பாடு வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது செம்ம ஐடியா இல்லை? இதெல்லாமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. more than 10-15 years ஆயிடுச்சு. என்ன 30-25 வருஷம் இருக்கும் அது. அப்படியா? டேபிள் மாறினாலும் இந்த செட்டப் வந்து மாறவே மாறாது. சூப்பர். கிச்சன் அப்படின்னா அதிகமாக சமைக்கிறது யாரு சார்? ரொம்ப விதவிதமாக நிறைய சமைப்பாங்க. அப்படியா? நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தானே எங்களுக்கு மெயின். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அதனால எவ்ரி மந்த் ஒரு கெட் டுகெதர் இருக்கும். ஸோ ஈவினிங் வராங்க பசங்க அப்படின்னா காலையிலேருந்து காலையிலேருந்து நீங்களே தான் சமைப்பீங்க எல்லாருக்கும்? எனக்கு அவங்க கசின்ஸ், என்னோட பையன்களோட கசின்ஸ்க்கு எல்லாம் கூட அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கிடைக்காது. நான் வந்து புட்டு, ஆப்பம், இடியாப்பம், பால தோசை, கொரட்டை பத்திரி,
பெசரட்டு அப்புறம் கடலைப்பருப்பு தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ஸ்டஃப்ட் பரோட்டா, வெரைட்டிஸ். யூ கான்ட் இமேஜின். ரவா தோசை, so many things I make. யோசிச்சு பார்த்து ஐ மேக். அவ்வளோ சமைப்பீங்க. சமைக்கிறதுக்கு சலிக்கவே மாட்டீங்க அப்போ? கோச்சிப்பேன், ஆனால் செய்வேன். ஓகே. ஆனால் பாபு வந்து ஒரு கட்டத்தில் நான் மட்டும்தான் செய்யணுமா, நான் முரண்டு பிடிச்சிருக்கும்போது நீ செய்யலாம் பரவாயில்லன்னு ஃபுல்லாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரைக்கும் பாபு தான் நாங்கள் 4 பேருக்கும் செஞ்சு டேபிள் வைப்பார். ஒரு பீரியட் இருந்தது அப்படியே. அவருக்கு வந்து ஒய்ஃபோட மந்த்ராஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலி. சரி, உனக்கு கோவம் வந்துருச்சா, சமைச்சு போர் அடிச்சிருச்சா, நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை, எவ்ரி திங் இஸ் கூல். பேசிக்ஸ் தான் பண்ணுவார், ஆனால் நல்லா பண்ணுவார். பேசிக்ஸ், ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு சாதம், ஃபென்டாஸ்டிக். இட்லி தோசை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நான் சொன்னால இந்த வரிசையா அதெல்லாம் அவர் பண்ணுவார். ஆனால் டேபிளில் ஃபுட் இருக்கும், அதுதானே முக்கியம். நேற்றுக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று இருக்குதுங்கிறத விட டெய்லி இருக்குதுங்கிறது முக்கியம். தட் ஹி என்ஷூர்ஸ். ஸோ என்னோட அந்த லோன்லினஸ் போக்குறதுக்காக நான் ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ யாருக்கெல்லாம் வரணுமோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு மந்த்துக்கு முன்னாடியே அவங்கள ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ட்ராக்ட் பண்ண வச்சு ஐ கல்முலேட் இட் இன்டு ஒன் ஈவெண்ட். அப்புறம் ஈவெண்ட் முடிஞ்சு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, ஈவெண்ட் பற்றி பேசுறது. முந்தானத்து கூட ஐ ஃபினிஷ்ட் ஒன் ஈவெண்ட். அண்ட் அதுக்குள்ளே அடுத்த மாதத்துக்கு ஐ ஸ்டார்ட் புரட். எல்லாமே தமிழ் மாதம் பேர் தான் வைப்பேன். ஆடித்திரள், ஆணிச்சேரணி, ஆவணி அரங்கு, அந்த மாதிரி தமிழ் மாத பேர் தான். அடுத்த மாதத்துக்கு புரட்டாசி பூங்கான்னு பேர். ஸோ அது மாதிரி எவ்ரி மந்த் ஐ கண்டக்ட் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸோட மீட். எனக்கு மேக்ஸிமம் 16 people தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த டேபிளில் 8 பேர் ஒரு தடவை, இன்னொரு தடவை 8 பேர்னு 2 தடவை தான் ஐ கேன் சர்வ் தெம். ஸோ 16 people. ஸோ அதை ஐ டூ. தென் ஐ ஆல்சோ டேக். இது பெரிய விஷயம் இல்லை சார். ஃபேஸ்புக்கில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. பட் அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு 16 பேரை இன்வைட் பண்ணி கெட் டுகெதர் வச்சு பாடுறது, ஆடுறது, விளையாடுறது. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே பாதி பேர் கூப்பிடுவாங்களா? மாட்டாங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்டு சோறும் போடுறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றீங்க. ஒரு நட்பு உருவாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அது அவங்களுக்குள்ளேயும் நிறைய பேர் அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குவாங்க. தே ஆல்சோ கெட் டு நோ தேம் அண்ட் தே கெட். இப்போ ஒரு சீஃப் கெஸ்டாக வேணும்னா கூப்பிடுறது, லைக் அந்த மாதிரி. அந்த கெட் டுகெதர்ல சார் கலந்துட்டு இருக்காங்களா? ஏன் சார்? ஒய் சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம தலைவி வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி போது அவர் மாட்டிக்கிட்டாரு. பசங்க எல்லாம் வந்து அவங்க கூட நின்று சார் கூட போட்டோ எடுத்துக்கணும், சார் கூட போட்டோ எடுத்துக்கணும். வி ஒப்ளைஜ், எவ்ரிபடி ஒப்ளைஜ். அப்புறம் அடுத்த மீட்டும் போது அவர் மாடியில இறங்கி போயிட்டாரு. நான் சொன்னேன், சார் இருந்தாராம் அப்படின்னு பயங்கரமா எஸ்கேப் பண்ணதே தெரியாம எஸ்கேப் ஆயிருக்கீங்க. போயிட்டாரு. உங்க வீடு ஆர்டிஸ்டிக்கா நீங்க வச்சுக்கிறதுல இருந்து எவ்ரி திங் இஸ் டேலண்ட். அண்ட் எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாகவே செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க மேம். இல்லை, பூக்களும் இலைகளுமா இருக்குது இந்த வீடு. அண்டு பலன்னு அங்கங்கே மணி, இல்லை அந்த பித்தளை கலருன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு கலர், பிரைட் கலரும் கோல்டு கலரும் மிக்ஸ் பண்ணி அந்த ஒயிட்டுக்கு அது ரொம்ப காம்பினேஷன் வந்து பயங்கர செட்டப்பாக அழகாக இருக்குது. ஸோ இது வந்து மாடியில் சாரோட பூஜை ரூமு. ஃபுல்லாக வந்து வள்ளலார் வழிபாடு தான் சாரு. நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வள்ளலார் தான். வள்ளலார் பற்றி சொல்லுங்கள். இது வள்ளலார் வந்து நார்மலாக கையை இப்படி வச்சு தான் வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கும். அதேமாரி எதுக்கு நம்ம கையை கட்டி வைக்கணும்? ஸ்டில் ஓகே, ஆசீர்வாதம் பண்ணால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி டிட். இது பூஜை ரூம் மட்டும் கிடையாது, இந்த மொத்த ஹாலுமே வந்து பூஜைக்காகவே கட்டினது தான். வள்ளலாருக்காக வருஷம் இங்கே விழா நடத்துவோம். 250 பேருக்கு மேலே வருவாங்க. அது அதிகமாக ஆனதுனால வெளியில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. 400-500 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இங்கே அந்த பக்கத்தில் இருக்கும் இன்னும் வள்ளலார் பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இந்த வள்ளலார் சிலை இது வந்து ஐம்பொன் சிலை. வாரத்துக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிகிட்ருப்போம். அபிஷேகம், அர்ச்சனை எல்லாம். மேலே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். இவருக்கு பூ வைக்கிறதுக்காகவே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி, மாடியில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், பூ வாங்கி வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. இதுதான் என்னுடைய ஜூம் மீட்டிங்கோட ஸ்பாட்டு. ஸோ இங்கே தான் காலையில் ஒரு 3 hours, சாயந்தரம் ஒரு 3 hours. நான் இங்கே சென்னையில் இருந்தேன் அப்படின்னா இங்கேருந்து தான் ஜூம் நடந்துகிட்டு இருக்கும். இது கொரோனா போது ஆரம்பித்தது. கொரோனா போது யாருமே கோயிலுக்கே போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது
சரி நம்ம எல்லார் வீட்டுக்கும் உள்ளாரையும் கோயிலை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொரோனா போது தான் அதை ஆரம்பித்தேன். ஜஸ்ட் 4 இயர்ஸ் தான் ஆகுது இது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்பா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, கணவன், பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அதில் பாபு இவ்வளோ ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இஸ் த பெஸ்ட் கை ஆஃப் மை லைஃப். உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஒரே ஆண். You can say that. Till he didn't be married. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.